இந்தியா சுதந்திரமடைந்து 78 ஆண்டுகளாகிவிட்ட இந்த காலத்தில்தான் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள பழங்குடியின மக்கள் தங்கள் வீடுகளுக்கு மின் இணைப்பு பெற்றுள்ளனர். எப்படி சாத்தியமாயிற்று? இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். அழகிய மலை மாவட்டமான நீலகிரியில் உள்ள கூடலூர் அருகே அமைந்துள்ளது ஸ்ரீமதுரை ஊராட்சிக்குட்பட்ட புத்தூர் வயல் சேமுண்டி கிராமம். பெரும்பாலும் பணியர் பழங்குடியின மக்கள் வசிக்கும் நிலையில் கூலி வேலையே அவர்களது பிரதான வருமானமாக உள்ளது. இங்குள்ள 13 வீடுகளில் 8 வீடுகளில் மின்சாரம் இல்லை. பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் இரவு நேரங்களில் படிக்க மெழுகுவர்த்திகளையே பயன்படுத்தி வந்தன. இரவு நேரம் சமையல் செய்யவும் மிகுந்த சிரமங்களை சந்தித்து வந்தன. மின் இணைப்பு கிடைக்க யாரை சந்திக்க வேண்டும் என கூட தெரியாமல் இருந்த மக்களுக்கு மின் இணைப்பு வழங்க ஊராட்சி நிர்வாகம் முன் வந்தது. எனினும் அதற்கான வைப்புத் தொகையை பழங்குடியின மக்களால் செலுத்த முடியவில்லை. இவர்களின் நிலையை அறிந்த ஊராட்சி உறுப்பினர் பிந்து ரோட்டரி கிளப் மூலம் மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுத்தார். அப்போ ஒரு வீட்டுக்கு 5400 ரூபாய் மேனிக்கு கட்ட சொன்னாங்க. ப்ளஸ் அதோட வயரிங் எல்லாம் சேர்த்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய்க்குள்ளே தான் வந்தது. இனியும் பணம் அவங்க திருப்பூர் கிளப்லேருந்து கொடுக்காட்டியும் எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குது. இந்த மாதிரி பகுதிக்கு ஒரு மின்னொளி கொடுத்தோன்ற திருப்தி ரோட்டரி கிளப்புக்கு உண்டு. தற்போது மின்சாரம் கிடைத்திருக்கும் நிலையில் கண்ணீர் மல்க நன்றி தெரிவிக்கிறார் பழங்குடியின பெண். புது வீட்டுக்கும் பல வீட்டுக்கும் எல்லாம் கரண்ட் கிடைச்சிருக்கு. ஆனால் ரொம்ப வருஷமாச்சு கரண்ட் இல்லாமல். இப்போ 5 வருஷம் ஆச்சு வீடு கட்டி, இதுவரையும் கரண்ட் கொடுக்கல. இப்போது ஒரு 2-3 நாளில் தான் கரண்ட் வச்சு கொடுத்தாங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா சந்தோஷமாக இருக்குது கரண்ட் கிடைச்சதுனால. ஆதித்யா, சந்திரயான் என சூரியனையும் நிலவையும் ஆய்வு செய்ய விண்கலன்கள் செலுத்தப்பட்டு வரும் இந்த காலத்திலும் ஒரு கிராமம் 78 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் வெளிச்சத்தை கண்டிருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நீலகிரி செய்தியாளர் ஐயாசாமி. இந்தியா சுதந்திரமடைந்து 78 ஆண்டுகளாகிவிட்ட இந்த காலத்தில்தான் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் உள்ள பழங்குடியின மக்கள் தங்கள் வீடுகளுக்கு மின் இணைப்பு பெற்றுள்ளனர். எப்படி சாத்தியமாயிற்று? இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். அழகிய மலை மாவட்டமான நீலகிரியில் உள்ள கூடலூர் அருகே அமைந்துள்ளது ஸ்ரீமதுரை ஊராட்சிக்குட்பட்ட புத்தூர் வயல் சேமுண்டி கிராமம். பெரும்பாலும் பணியர் பழங்குடியின மக்கள் வசிக்கும் நிலையில் கூலி வேலையே அவர்களது பிரதான வருமானமாக உள்ளது. இங்குள்ள 13 வீடுகளில் 8 வீடுகளில் மின்சாரம் இல்லை. பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் இரவு நேரங்களில் படிக்க மெழுகுவர்த்திகளையே பயன்படுத்தி வந்தன. இரவு நேரம் சமையல் செய்யவும் மிகுந்த சிரமங்களை சந்தித்து வந்தன. மின் இணைப்பு கிடைக்க யாரை சந்திக்க வேண்டும் என கூட தெரியாமல் இருந்த மக்களுக்கு மின் இணைப்பு வழங்க ஊராட்சி நிர்வாகம் முன் வந்தது. எனினும் அதற்கான வைப்புத் தொகையை பழங்குடியின மக்களால் செலுத்த முடியவில்லை. இவர்களின் நிலையை அறிந்த ஊராட்சி உறுப்பினர் பிந்து ரோட்டரி கிளப் மூலம் மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுத்தார். அப்போ ஒரு வீட்டுக்கு 5400 ரூபாய் மேனிக்கு கட்ட சொன்னாங்க. ப்ளஸ் அதோட வயரிங் எல்லாம் சேர்த்துக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய்க்குள்ளே தான் வந்தது. இனியும் பணம் அவங்க திருப்பூர் கிளப்லேருந்து கொடுக்காட்டியும் எங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குது. இந்த மாதிரி பகுதிக்கு ஒரு மின்னொளி கொடுத்தோன்ற திருப்தி ரோட்டரி கிளப்புக்கு உண்டு.
தற்போது மின்சாரம் கிடைத்திருக்கும் நிலையில் கண்ணீர் மல்க நன்றி தெரிவிக்கிறார் பழங்குடியின பெண். புது வீட்டுக்கும் பல வீட்டுக்கும் எல்லாம் கரண்ட் கிடைச்சிருக்கு. ஆனால் ரொம்ப வருஷமாச்சு கரண்ட் இல்லாமல். இப்போ 5 வருஷம் ஆச்சு வீடு கட்டி, இது வரையும் கரண்ட் கொடுக்கல. இப்போ ஒரு 2-3 நாளில் தான் கரண்ட் வச்சு கொடுத்தாங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா சந்தோஷமாக இருக்குது கரண்ட் கிடைச்சதுனால. ஆதித்யா, சந்திரயான் என சூரியனையும் நிலவையும் ஆய்வு செய்ய விண்கலன்கள் செலுத்தப்பட்டு வரும் இந்த காலத்திலும் ஒரு கிராமம் 78 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் வெளிச்சத்தை கண்டிருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நீலகிரி செய்தியாளர் ஐயாசாமி.